ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி முகூர்த்தக்கால் நம்ம ஞாயிற்றுக்கிழமையாக முகூர்த்தக்கால் ஊன்றோம். அதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டுருக்கோம். முகூர்த்தக்கால் ஊன என் தம்பி இந்த வெள்ளை கலர் சட்டை போடுறவங்க பெரிய தம்பி, கீழே உட்காந்துருக்கவன் நடு தம்பி. இதில் வந்து என் பெரிய தம்பி கூட பிறந்த தம்பி அவங்க கீழே உட்காந்துருக்காரு பாருங்க, அவர் வந்து நடு தம்பி. 2 பேரும் ஆனால் ட்வின்ஸ் தான். என்னோட கூட பிறந்த தம்பிகள் 2 தம்பி. இது எங்கள் அம்மா. இந்தாண்டு நிற்கிறவங்க எங்கள் ஓப்படியா. எங்கள் அம்மா சந்தனம் வைக்கிறாங்க. என் தம்பி வந்து மாலை கட்டிகிட்ருக்கான். இன்னொரு தம்பி வந்து குழி பறிச்சிட்ருக்கான். கசப்புலாம் கட்டக்கூடாது. வேப்பந்தெல்லாம் வைக்கக்கூடாது. கசப்புலாம் கட்டக்கூடாது. மாந்தளத்தான் கட்டி நான் பார்த்துருக்கேன். மாந்தலே ஆவாரம் அந்த இந்த தலை பூ எடுத்தா போய் அதெல்லாம் இப்ப சைடுல தான் ஏற மாட்டேங்குது. அது இப்ப சைடுல தான் தானியம் வாங்கிட்டு வந்து தானியம் கூட வாங்கிட்டு வந்து சொல்லிருக்கேன். என்னது தானியங்க? தானியம் வெள்ளை துணி எடுத்துருவா. வேட்டைக்கிளி ஏய் உங்க வீட்ல வெள்ளை துணி இருந்தாங்க. ஏன்னா எங்க போய் கொடிக்கேத்துல கட்டிட்டு எடுத்துட்டு வரறா. நவி பாட்டி கிட்னி துணி எடு. அண்ணா இட்லி துணி தான் கொடிக்கேத்துல துணி தான் பெட்ரோல். நாங்க உள்ளக்க சோறாக்கற வீட்ல பூதுறோம்ல. அங்க ஒரு கொடிக்கே ஒரு தொங்குதுல ஒதுக்கி போறோம். அதுல துணி கடக்கா. துணியில ஒதுக்கிட்டு பாரு முடிச்சு விட்டுட்டு எடுத்துவா. 2 துணி அவுத்துட்டு வா. நான் என்ன எடுத்துடா. கட்டி விட்டு போய் துணியை ஒதுக்கிட்டு பாரு இருக்கும். சட்டை போட்டு நெல் இல்ல நெல் இதில் போடலையே. என்னன்னு பாருங்க. நவதானியன்னு கேட்க கொடுப்பாங்க. நவதானியம் தான் அதான் கேட்டேன். பாசி பருப்பு 5 பொருள் போட்டுக்கங்கயா. போதியா? நானும் 5 பட்டை போட்டிருக்கேன். இந்த பூ எங்க வைப்பாங்க? அந்த செவந்தியை போட்டுருமா? வெள்ளை கொண்டக்கல்ல, கருப்பு கொண்டக்கல்ல, பாசி பரு, மொச்சக்கொட்டை, தட்டை பேர் 5. செவந்தியை போட்டுன்னு மண்ணே குடு. இதே குடு. இது அப்படியே எல்லாம் பூ போடுறியா? 50 ரூபாமா? கொஞ்சம் கிண்ணிக்கடியா. அவ்வளோ செலவுல செஞ்சுட்டு கிடக்கும். உங்க சின்ன மாமா எனக்கு போனாடுறா. திரும்ப கட்டுன்னு முடிக்கணும். புதுசா சிந்தா தான் அது பத்தாது. வா டைம் பாரு. வையு இருக்கு வைக்கு. அந்த இட்லி பெருமாட்டே குடு. இந்த அந்த இட்லி துணி எடுத்துட்டு போவாது. லாஸ்ட் திருப்பி வாயா. மாப்ள டைம் எத்தனை பாரு? 9 ஆச்சா? 9 ல இருந்து 9:15. 9:15 அந்த பச்சை சீலை உட்காந்துருக்கவங்க வந்து எங்கள் மாமனாரோட கூட பிறந்த தங்கச்சி. அவ்வளோக்கும் யாரையும் நான் கூப்பிடல வந்து முகூர்த்த கால் ஊன்றதுக்கு. என் கூட பிறந்த தம்பிங்க, எங்கள் நாத்தனா, இவங்க மட்டும்தான் கூப்பிட்டோம். அவங்க மட்டும் முகூர்த்த கால் வச்சு ஊன்னிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக தான். அதான் அம்மா அது பெரிய தம்பி. அது தொங்குட்டுப்பா. இது சும்மா நடுக்கம் போகுது. அது சொல்லு மாட்டி நெருப்பிட்டோயா. ஊருக்கு இல்ல ஊருக்கு அங்க இருக்கட்டும். ஊருக்கு நெருப்பிட்டு ஒரு பாக்கெட் சூடம் எல்லாமே அங்க இருக்கு. எடுத்து ஓடு. சூடலாம் கொளுத்தோம்டா. ஏய் சூடம் கொளுத்தோம்டா. மொளகு புத்தி இது வந்து பார்த்திங்கன்னா இது எங்கள் நாத்தனா ஜுலேகா. அவங்கெல்லாம் சாமி கும்பிட எங்கள் நாத்தனா பிள்ளைங்க 2 வந்திருந்தாங்க. பெரிய நாத்தனா வீட்டிலேருந்து பொண்ணு மட்டும் வந்திருந்தாங்க. சின்ன நாத்தனா வீட்டிலேருந்து நாத்தனாவும் நாத்தனா பொண்ணு ஒரு பொண்ணு வந்திருந்தாங்க. 9:15 தான் டைமிங்கும். பொறுமையாக அப்படி வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க எல்லோரும். அவனுக்கு ஃபோன் பண்ணு 10 நிமிஷத்துல வர. என்ன சொன்னா போன் கூட சூடானே யாராச்சும் கட்டிட்டாங்க. கட்டணும். இது அவனுக்கு தெரியாது. அது நம்ம நாய் தான்டா.
இது குட்டி தானே இங்கே தாண்டா குட்டி இல்லைம்மா இது குட்டியாடா வேற நாய் இல்லை வேற நாய் ஒன்றரை கண் மாதிரி ஒரு மாதிரி கண்ணு கொஞ்சம் நல்லா கட்டிட்டியாடா இருக்கி அதான் அது கண்ணில் அடிப்பட்டு ஏய் நல்லா கட்டியா கட்டிட்டியா நல்லா கட்டியா கட்டினியா தொங்கி இங்கே பார்க்க மாட்டல ஊவா கூடாது அதுக்கு டானி எங்க வந்துருக்கு வச்சிருக்கேன் எத்தனை பக்கம் இருக்கு இந்த டேஸ்ட் நல்லா இருக்குமா வெளியில பறிச்சது இது பலவலன்றதா சொரன்னு போடணுமா ஆமா நாளை தண்ணி மழை பெஞ்சு நீ அடிச்சுட்டு போறேன் அவ்வளோதான் தெரிஞ்சுக்க அடுத்து பத்தக்கால் தான் அடுத்து பந்தகாலம் என்ன சொல்லுவான் என்ன சொல்லுவான் மன உளைச்சல் இருக்கனே மன உளைச்சல் இருக்கனே அப்புறம் அள்ளி வச்சுட்டு சந்தோஷமா இருக்க நவீன அதெல்லாம் டைலாக் இருக்கட்டும் நீட்டா இருந்துட்டு வச்சுக்குவே கண்பார மாதிரி உடச்சலாம் போயிடும் அவ்வளவுதானம்மா எங்கம்மா இது தானியம் அதுதான் வந்து செஞ்சு அடைக்கலாம் அதுதான் அப்புறம் நினைப்பு வலிக்கிற மாதிரி மேல வர கூப்பிடா தானியம் கிட்டு அதுக்கு அந்த கணேசனை கொடுக்கல ஏமா இப்ப 10 வச்சு ஊனிடலாமாம்மா இதை மட்டும் ஏன் மணித்தனேன் வரட்டு தானியத்துக்கு இதை எடுக்க போனோம் போட்டு எடுத்துட்டு வர போனோம் டிஃபனை குழம்பு டிஃபன் வச்சுக்கிட்டு அப்புறம் அதை எடுத்துட்டு போய் குழம்பு ஊற்றி வயற்கூடைய போட்டு கொடுத்து தெரியாது இந்த ஆள் கடையில் வாங்கி போகிறாரு வேலைக்கு போகிறாரு பூரி நிற்க முடியல அதனால ஒருத்தன் ஒரு 10 ரூபாய்க்கு திருப்பி இங்க கொடு இதை போறாங்க நிற்கவே முடியல குடு டைம் ஆச்சு இல்ல வாய் வச்சு நிக்க முடியாது எடுத்துட்டு வந்தேன் வாய் வச்சு அடிப்பாங்க ஏய் ஊசு போயில அகலமா வேணியா அகலமா இப்படி பிடிக்கிறேன் சொல்லி எவ்வளவு அளவு வேணும்னு சொல்லு இந்த அளவுக்கு அப்படி சொல்லு ராயப்ப மவடா போலாம் இருக்கட்டா அவ்வளவு பேர் சேமா வாடா இருக்கட்டா ஒரு முடியும் கரையை மட்டும் ஒத்துக்கிறேன் சரியான சொன்னப்போ இந்த கத்துப்பாடு இங்கரே தூக்கி போடு மஞ்சள் துணி மஞ்சள் கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் லேசா தண்ணி கொண்டாடி தண்ணி அங்க இருக்கு அது எல்லாத்தையும் மஞ்சள் வேணும் ஏய் உள்ளக போய் புடிச்சடா மாட்டி தண்ணி தொட்டிய நல்லா கழுவி விடணும் கறிவுல அண்ணே இன்னும் கழுவுல தொடர்ந்துட்டா விட்டுருக்குற அண்ணன் கழுவுல எல்லாம் பவுடர் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவி போட்டு ஃபுல்லா தேய்ச்சி விட்டுறணும் போதும் வா சும்மா லைட்டா நடுவுல தரவனா போதும் எதுக்கு அவ்வளவு இது பண்ணி மஞ்சள் துணி தெரியும் மஞ்சள் துணியா சரிங்க தம்பி வாங்க நீங்க கடைசில ரெடி பண்ணி 9 காலுக்கு மேல ஆயிருப்பாங்க தம்பி நீ நினைச்ச இது மாதிரி மஞ்சள் துணி எல்லாம் நினைச்சு மூர்த்த காலம் நீ நைட் தான சொல்லி அனுப்பிச்சு உன்ட்ட யாரு நாடால ஏன் நாங்களும் மூர்த்த காலம் மாதிரி நினைச்சு எல்லாம் நானே தான் போய் ஊனிட்டு இருந்தோம் ஓட்ட பண்ணோட தான் வந்துச்சு நானே தான் ஊனோம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தேன் தானே ஏய் வளர்த்தியா ஏய் இவன் ஏன்டா நீ பிச்சை கேக்குற மாதிரியே நிக்கறாயா ஏஞ்சி வாங்கல செருப்பு கட்டிட்டு வா செருப்பு கட்டிட்டு வா சூ கட்டிட்டு வா வெத்தலை பாக்க அவ்வளவுதானா 4 பேருக்கு அந்த ஆசாரிகளுக்கு கொடுக்கறது இல்ல வெத்தலை பாக்கு சரி முட்டையை கொடுங்க விடுங்க முட்டையை கொடுங்க விடுங்க வந்து தலைக்கு கட்டல 4 பேருக்கு கொடுக்கறது இல்ல சைக்கிள போயிட்டு 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வச்சு பால் எடுத்து
போகணும்ல. சவுண்ட் வரக்கூடாது. இந்த வீட்டுக்கு என்ன மாப்பிள்ள உன்னை பத்தி கேள்வி பண்றாங்க? அது தெரியுதா? உங்க அம்மா கட் பண்ணி தான் வைக்கிறா. சொல்லியிருக்கிறேன், இன்னும் 2-3 நாளைக்கு மண்டையை உடச்சிக்காம காயம் படாம இல்ல, இருந்த இப்ப சாமியார் வந்துட்டு மண்டையை உடச்சிக்கிட்டு கிடக்குறான்னு பாத்துக்கோ நடுவில் இருக்குது ஆப்பு இப்ப பாரு. ஐயோ அடிச்சுக்கிறதுல பண்ணாதிவா 2 பேரும் வீட்டுக்குள்ள பள்ளிக்கூடம் விட்டு நுழைஞ்சு வந்தாங்க. எப்படி அடிச்சுக்கிறாங்கன்னு பாக்கலாம். இப்ப சண்டை தான் எங்களெல்லாம் கத்த முடியும். சரியா மத்தது மற்றது நான் வீடு கட்டி அம்மா எங்க கொண்டு வைக்கிறேன் கீழே பச்சவே இல்லை பாருங்க. அது அதையும் பத்த வைக்க இது போதும் எங்க வீட்டுக்கு. நாங்க பாரு அதை வச்சு எடுத்துட்டு வைக்கிறேன். இங்க வா வா இங்க வாடி எழும்பி வாடி போமா அவசரியா இல்லை சரி. அத்தையெல்லாம் நினைச்சு கும்பிட்டு உனங்கடாய் அத்தை அப்பா மாமா நல்லபடியா காரியம் முடியணும்னு வேண்டிக்கிட்டு மனசுல 2 பேரும் எடுத்து வைங்க. ஏதோ வரணும்னு பால் என்ன சொட்டு சொட்டா ஊத்தணுமா? இல்லை நீங்கள் 3 பேர் ஊற்றுங்க பெரிய மாமா இருக்குதான். பெரிய மாமா குளியில ஊத்து கையில எடுத்து ஊத்துறா. அப்புறம் அவங்க அம்மா ஊத்துட்டு 3 நாள் போதும். இல்லை இந்த உள்ள 2 பேர் ஊத்துட்டோம். ஒரு 5 பேர் இப்படி ஊத்துறானா? தம்பிங்கெல்லாம் ஊற்றி வச்சு அடுத்து நாத்தனா பிள்ளைங்க ஊற்றணும். தம்பிக்கு ஊற்றினப்போ வந்து வீடியோ எடுக்க முடியல. அதுக்கப்புறம் நாத்தனா பிள்ளைங்க ஒருத்தரும் சாமிக்கு கும்பிட்டு பால் ஊற்றுனாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்டாக என் சின்ன தம்பி என்ட்ரி ஆகிட்டாரு கடைசியாக. எனக்கு மொத்தம் 3 தம்பி. மஞ்சள் கலர் தம்பி நடுத்தம்பி, அந்த கட்டம் போட்ட சாப்பிட்றது வந்து என் பெரிய தம்பி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் தம்பி சின்ன தம்பி வந்து ஆன் த வேயில் வந்துக்கிட்டு நின்றாரு. இது வந்து ஒரு நாத்தனா பால் ஊற்றுற பற்றி என் தம்பி வந்துட்டான். நாத்தனா பால் ஊற்றிட்டு மறுபடியும் சின்ன தம்பி வந்துட்டார் ஆன் த வே. என்னோட கூட பிறந்த தம்பி. கடைசியாக 3ஆவது தம்பி, இவர் தான் 3ஆவது தம்பி. அவர் லாஸ்ட்டாக பாலை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சாமி சந்தனம் குங்குமம் வச்சு சாமி கும்பிட்றாரு. குங்குமம் தடவவே இல்லை. சரியா போச்சு. அவ்வளோதான் 3 பேர் பிடிங்க. பவுன் வேணுமா வேணாமா? 1 பவுன் வை. கையில் கட்டோட எடுத்து கொடு. அவுஞ்சு போச்சு. எல்லாம் நெருங்கிட்டு அது காத்தடிக்கவும் அவங்க வந்து வருது எரியுது. நல்லா கெடிங்க. மழை பெஞ்சுனா கொஞ்சம் குந்தும். அதில் கல்ல 2 போய் போடியா. நல்லா இதாங்கய்யா பொட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் வந்ததுக்கு
வச்சு விட்டு பாப்பாக்கலாம். நாளைக்கெல்லாம் காலையில் வாங்கடி பொண்ணு போல. என்னடி சிப்புல ஸ்கூல் பேச்சாதான் பார்த்தப்ப இன்னும் ஸ்கூல் நடந்துட்டு தான் இருக்குது. சோத்துட்டு போய் 20 நிமிஷம் சாப்பிட்டேன். போதுப்பா, சும்மா கையால் வலிச்சு அந்த மண்ணை அப்படியே போச்சுப்பா. போதும். இந்த மாதிரி அந்த பெராச்சியை 2 மம்பட்டி வெட்டி போடியா. நவீன் கூட்டு போறாரு. இருக்கா மாட்டி தம்பி எடுத்து. அதான் அள்ளி போடியா. சரிம்மா, ஏமாயா ஒரு ரசம். அதெல்லாம் கடக்கட்டும், நம்ம பங்குறோம். மத எடுத்து கையெடு ஷார்ட்டா போகும். சல்லடை எடுத்து விட்டுருங்க வெளியே. அது எடுக்க முடியாது. அது பைப்பு கலட்டா எடுத்துடலாமே. கேட் வால் இருக்கணும் வேணும். ஆமாப்பா, கேட் வளர்த்துக்க எல்லாம் போகிறோம். ஏய், நான் கை